ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் உன்னால் முடியும் நண்பா பை மீரா. டுடே நம்ம பார்க்க போகிற ரெசிபி கொத்தவரங்காய் ஃப்ரை. எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொத்தவரங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம், அடுத்து தக்காளியில் அரை தக்காளி போதும். இப்போ கடாயை வச்சு அடுப்பு பற்ற வச்சிடலாம். இப்போ அடுப்பு நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் ஒரு 3 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு 2 போட்டுடுறேன். நெக்ஸ்ட்டு வெங்காயத்தையும் போட்டுடுறேன். நல்லா வதக்கி விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு கொத்தவரங்காயும் ஆட் பண்ணிடலாம். கொத்தவரங்காய் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு மஞ்சள்தூள் 1 டீஸ்பூன். நெக்ஸ்ட்டு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். இப்போ நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வெட்டி வச்சுருந்த தக்காளி போட்டுடலாம். உப்பு தேவையான அளவு. நெக்ஸ்ட்டு கொத்தவரங்காய் வேகிறதுக்கு அளவான தண்ணியை ஊற்றிடலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. தண்ணியில் கொஞ்சம் சுண்டியிருக்கு. நல்லா தண்ணி சுண்டட்டும், நல்லா காயெல்லாம் வேகட்டும். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், மூடி வச்சுருவோம். அடுப்பில் கொத்தவரங்காய் வெந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம நடக்கல்லையை கொஞ்சம் அரைச்சி எடுத்துடலாம். கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், ஆல்மோஸ்ட் தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. அந்த தண்ணி கொஞ்சம் தான் கிரேவியாக நம்ம எடுத்துக்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு கொத்தவரங்காய். இந்த பதத்தில் தான் இருக்கணும். இப்போ இந்த பதத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் நிலக்கடலை, அதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறலாம். இதோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் கொத்தவரங்காய் ஃப்ரை சப்பாத்தி கூட தான் வச்சு சாப்பிட போகிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்பப்போ போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.